வணக்கம். சென்ற பதிவில் நம்ம கன்னியாகுமரி, திருப்பூர், சிதம்பரம் ஆகிய 3 பாராளுமன்ற தொகுதியை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ பெரம்பலூர், வேலூர், அரக்கோணம் இந்த 3 பாராளுமன்ற தொகுதியை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 2019ஆம் ஆண்டு பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் திமுக அணியின் சார்பில் ஐஜேகே, அதாவது பச்சைமுத்துடையார், அதாவது பாரிவேந்தர், அவர் தன்னுடைய திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சார், வெற்றி பெற்றார். அதன் பிறகு இவரை எழுத்து நின்றவர் சிவபதி, அதிமுக தோற்று போயிட்டார். அப்புறம் இப்போ என்ன நிலைமை அப்படின்னா, பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இப்போ குளித்தலை, லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி. இந்த முறை ஐஜேகே பாரிவேந்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, போன ட்ரிப்பு சூரியனில் நின்று சூப்பராக ஜெயிச்சார். இப்போ என்ன பண்ணிட்டார், பிஜேபியோட அலையன்ஸ் போயிட்டார். பிஜேபியோட அலையன்ஸ் போயிட்டு அந்த கட்சி தாமரை சின்னத்தில் நிற்கிறார். இவருக்குன்னு சின்னமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அதாவது ஒரு கொள்கை, கோட்பாடு, ஒரு மண்ணும் கிடையாதுங்க இந்த அரசியல் தலைவர்களுக்கு, கட்சி நடத்துகிறவங்க எவனுக்குமே ஒரு கொள்கையே கிடையாதுங்க. ஏங்க, போன ட்ரிப்பு உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருக்கார். உதயசூரியன் சின்னம் தான், பாரிவேந்தர் யாருக்குன்னு தெரியாது. இப்போ தாமரையில் நிற்கிறார். அதாவது மானங்கீனம் எது போனாலும் பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சா போதும், நம்ம பதவி வந்தால் போதும், தன்னுடைய சொத்தை பாதுகாத்துக்கணும் பாரிவேந்தருக்கு. அதான் உடனே இப்போ பிஜேபிக்கு விலகு பிடிக்க போயிட்டார். சரி, பரவாயில்ல, வேறு வழி இல்லை, என்ன பண்ணணும், வேஷம் போட்டால் ஆடிதானே ஆகணும். தாமரை சின்னத்தில் இப்போ ஒரு போட்டியிடுறாரு. போன முறை அதான் உதயசூரியன் சின்னத்தில் போட்டு ஜெயித்தார். அதே கனவுல இப்போ இருக்காருன்னு நினைக்கிறேன் பாரிவேந்தர். இப்படி இவங்க யாருமே சொந்த காலில் நிற்கிறது இல்லை, அடுத்தவங்க முதுகில் ஏறி தான் மஞ்சா குளிக்கிறது. இப்போ திமுக சார்பில் யார் நிற்கிறாங்க அப்படின்னா, நம்ம அமைச்சர் நேருவுடைய மகன் அருண் நேரு நிற்கிறார். அதன் பிறகு அதிமுக சார்பில் என்டி சந்திரமோகன் அப்படின்னு நிற்கிறார். இவர் பெரம்பலூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இளைஞர் அணி செயலாளர், இணை செயலாளர், எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர். இங்கே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நேரடி போட்டி தான். இதை தாமரையெல்லாம் ஒன்றும் எந்த பருப்பும் வேகாது, புரியுதா? இந்த ட்ரிப்பு பாரிவேந்தர் நினச்சிட்டு இருக்கலாம், எப்படியாவது நம்ம எம்பி ஆகிடுவோன்னு. எம்பிலாம் நீங்கள் ஆக முடியாது. அதே மாதிரி அவர் நம்ம சந்திரமோகன் எம்பி ஆக முடியாது. இந்த ட்ரிப்பு பெரம்பலூர் தொகுதியில் உதயசூரியன் சின்னம்தான் பிரகாசமாக இருப்பதாகவும், அதனுடைய வேட்பாளர் அருண் நேரு அவர்கள்தான் வெற்றி பெறுவார் என்று அந்த பகுதியிலே இருந்து நமக்கு செய்தி வந்திருக்கிறது. ஆக இந்த முறை தாமரையும் போயிடும், ரெட்டாலையும் போயிடும், உதயசூரியன் தான் அங்கே மலரப்போகுது. அதன் பிறகு நம்ம அடுத்து பார்த்தோம்னா வேலூர் பாராளுமன்ற தொகுதி, வேலூர், அணைக்கட்டு, கேவிக்குப்பம், குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய 6 மாவட்டத்துக்கு 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது வேலூர். இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஊர் இது. அதுவும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற இடம், தலித் மக்கள் அதிகமாக இருக்கிற இடம். இங்கே 2019 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக நின்ற கதிர் ஆனந்த் வெற்றி பெற்றார் 2019. இப்போ அவர் தான் எம்பி, சிட்டிங் எம்பியும் அவர் தான். இப்போவும் திமுக சார்பில் கதிர் ஆனந்தன் தான் நிற்கிறார். அதாவது துரைமுருகனுடைய மகன் சொல்கிறாங்க, அவருடைய பையன் சொல்கிறாங்க. அதன் பிறகு என்னன்னா, 2024 அதாவது இப்போ திமுக சார்பில் அதே கதிர் ஆனந்த் தான் நிற்கிறார். அதிமுக சார்பில் யார் நிற்கிறாருன்னா, டாக்டர் பசுபதி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறார். அதன் பிறகு பிஜேபி சார்பில் ஏசி சண்முகம். இந்த ஏசி சண்முகம் அப்படி தான் அர்த்தம் முதல்ல தான் ஏறி. ஏன்னா இவங்களும் தொண்டரும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சின்னு, காலேஜ் எல்லாம் ஆரம்பிச்சின்னு, சொத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கட்சி. அதுக்கு யார் பலமாக இருக்கிறாங்களோ அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறது. இதுதான் இவங்களுடைய கொள்கை, வேறு எந்த கொள்கையும் கிடையாது. சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தான்.
அவர் நிற்கிறார். பிஜேபி சார்பாக ஏசி சண்முகம். நாம் தமிழர் கட்சியில் மகேஷ் ஆனந்தி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. இதுலேயும் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அதன் பிறகு பொல்லாத இந்த உலகத்தில் நம்மளும் போட்டி போட்டு பார்ப்போம், இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போடுறாங்களா பார்ப்போம், கொடுத்தாங்களா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களா நம்மளும் பாராளுமன்றத்தில் போய் தேவையானதெல்லாம் பேசுவோம், வேலூருக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் மன்சூர் அலிகானும் களத்தில் இறங்கியிருக்கார். அவருக்கு பலாப்பழ சின்னம். நல்ல மனுஷன், யதார்த்தவாதி, சில நேரத்தில் இடக்கு மடக்கா பேசுவார், அது எல்லா மனிதனுக்கும் உள்ளது தான். அதனால் அவர் தப்பு சொல்ல முடியாது. சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு வந்திருக்காரு. ஏற்கனவே படங்கள்லாம் எடுத்து அவர் நஷ்டமானார், இருந்தாலும் சர்வீஸ் பண்ணணும்னு வந்திருக்காரு. இந்த தொகுதியில் நிற்க வந்திருக்காரு எம்பியாக. எங்கே வாக்கு போட்டு ஜெயிச்சா வச்சா சந்தோஷந்தான். என்ன பண்ண முடியும் நம்ம சொல்லுங்கள். அதன் பிறகு மறுபடியும் இந்த முறையும் கதிர் ஆனந்த் தான் வெற்றி பெறுவதற்கு அங்கே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மாற்றுக் கட்சிக்காரர்களே சொல்கிறாங்க, புரியுதுங்களா? அதனால் அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. மீண்டும் கதிர் ஆனந்தன் தான் வெற்றி பெறுவார். அங்கே சூரியன் பிரகாசமாக இருக்கிறது என்றும் நமக்கு உறுதியளித்திருக்கிறார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அரக்கோணம் பாராளுமன்ற தேர்தல். அரக்கோணம் பாராளுமன்ற தேர்தல் எடுத்தோம்னா சென்ற முறை 2019 ஜெகத் ரட்சகன் சூப்பராக ஜெயித்தார். ஆனால் பல ஆயிரம் கோடிகளை வாரி இறைச்சார். இந்தியாவிலேயே அதிக கல்வி நிறுவனங்கள் வைத்திருக்கின்ற ஒரே நபர் ஜெகத் ரட்சகன் தான். ஏன்னா இவர் ஒரு கட்சி வச்சுருந்தார், அதையும் கழிச்சிட்டு திமுக வந்து சேர்ந்துட்டார். ஏன்னா அதே தான், சொத்தை காப்பாற்றிக்கணும், பொருளுங்களை காப்பாற்றிக்கணும், காலேஜுங்களை காப்பாற்றிக்கணும், அதுதான் இவருக்கும் கான்செப்ட். வேறு ஒன்றும் இந்த மக்களுக்கு வந்து சேவை செய்யணும், மக்களுக்கு வந்து கிழிக்கணும், அதெல்லாம் அந்த எண்ணம்லாம் ஒன்றும் கிடையாது. தேர்தல் நேரத்தில் வாரி வழங்குவாங்க, அதோடு வீட்டுக்கு போயிடுவாங்க. அதே நிலமை தான் இந்த ட்ரிப்பும். அந்த கருமம் தான் இப்போது திமுகவில் நிற்கிற ஜெகத் ரட்சகன் தான் ஜெயிக்க போகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சரியான ஆளுங்க இல்லை, அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதிமுக சார்பில் வந்து விஜயன் அப்படிங்கிறவர் போட்டிடுறார் போல இருக்குது. அதுக்கப்புறம் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு நேரடியெல்லாம் போட்டி இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து உங்களுக்கு பாமக உட்பட நம்ம பிஜேபியில் இருந்தாலும் ஜெகத் ரட்சகன் தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம விசாரிக்கின்ற பொழுது அங்கே வருகின்ற செய்தி என்னென்னா, ஜெகத் ரட்சகன் தாங்க மறுபடியும், அதில் சந்தேகமே இல்லைங்க, அந்த அளவுக்கு செட்ரேட் பண்ணிட்டார் தொகுதியை, இல்லை ட்ரிப் அங்கே திமுக தான் வரப்போகுது அப்படின்னு ஆணித்தரமாக மாற்றுக் கட்சிக்காரர்களே சொல்லுகின்ற பொழுது நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அவர்களே மனநிலையே புரிஞ்சுக்கினாங்க, இந்த ட்ரிப்பு நம்ம தோற்று போயிடுவோம், மறுபடியும் திமுக தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இதில் முடிவில் இருக்குது. எனவே அரக்கோணம் தொகுதியும் திமுக வசம்தான் வரப்போகிறது. மீண்டும் இன்னொரு 3 பாராளுமன்ற தொகுதியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.